நீங்க முதல் முறை ஆபீஸ்க்கு போறீங்கல்ல, நல்ல நேரத்துல கூட்டிட்டு போனோம்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி, நான் ரூம்ல இருக்கேன். சரிங்கம்மா. அம்மா, எது வேணாலும் கேளுங்கம்மா. சரி சரி. ஹலோ ஹலோ. ராணி, நான் ஈஸ்வரி பேசுறேன். அக்கா, நந்தினி எப்படி இருக்கு? பரவாயில்ல ராணி, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அங்க பாப்பா எப்படி இருக்கா? அழுதுகிட்டே இருந்துச்சுக்கா. இப்ப பரவாயில்ல. ஜனனி புள்ள வந்துச்சா, அதுகிட்ட வச்சிருக்கேன். இப்பதான் அந்த ஜனனி பொண்ணு வந்துச்சு. கேள்வி மேல கேள்வி கேட்டு சாகடிக்குதுக்கா. வீட்டையே சுத்தி சுத்தி வருது. நந்தினி அப்பா வரை வந்து வாசல்ல பிரச்சனை பண்ணாரா? எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு இங்க பெரும் பாடா இருக்குக்கா. முடியலக்கா. ஐயோ. சரி, வேற யாராவது வந்தாங்களா? உங்க வீட்டுக்காரரும் ஞானசேகரும் வந்தாங்க. மேல போனாங்க, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் வெளியே போயிட்டாங்க. சரி, நீ அங்க பாத்துக்கோ, பாப்பாவை பாத்துக்கோ. நான் ஏதாச்சும்னா உன்னை கூப்பிடுறேன்னு. சரிங்கக்கா. சரி, வச்சிடுறேன் நானு. ஏங்கா? ஈஸ்வரி அக்கா இங்க ரிசப்ஷன்ல ஃபோன் பேச போனாங்க. உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்கே, அவங்க ரிசப்ஷன் போயிருக்காக. ஏய், அதுல பேலன்ஸும் இல்ல, சார்ஜும் இல்ல, சும்மா அது ஃபோன் மாதிரி, அவ்வளவுதான். நீங்க சும்மா சொல்லுதீங்க, அவங்க டாக்டர் தான் பார்க்க போயிருக்காங்க. சும்மா எதையாவது நினைச்சிட்டு இருக்காத. அக்கா வந்துட்டாங்க. எனக்கு ஆச்சு எனக்கு. ஐயோ, பதறாத நந்தினி. அந்த ஜனனி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லாம் எங்கேன்னு விசாரிச்சிருக்கா. ராணி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டா. அதுகிட்ட உண்மையை சொல்லிருக்கலாமே. எதுக்கு? வீடு முழும்போது கீழே விழுந்துட்டேன்னு சொன்னா, வீடு முழுகுறீங்களே, நீங்க பிசினஸ் உமன், வீடு முழுகலாமான்னு கேப்பா. அப்புறம் நீங்க பிசினஸ் உமனா இருந்தோம் வீடு முழுகுறீங்களேன்னு அதுக்கு பாராட்டியும் பேசுவா. இதெல்லாம் கேட்க நமக்கே குறுகுறுன்னு இருக்கும். அவ ஒரு பக்கம்னா மாமா ஒரு பக்கம். அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு அவளை ஓய்வுலயே வச்சிருக்காரு. நம்ம சைட்ல இருந்து ஏதாவது லீக் ஆச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம கிட்ட வந்து உரண்டு இழுப்பாரு. இது எல்லாத்தையும் விட ராணி சொன்னதே மேல். அவ சொன்னபடி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு பந்தாவா போய் இறங்கிடலாம். சரியா? இந்த சாமர்த்தியெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்ன நமக்கு இருந்திருந்தா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம் போல இருக்கு. எல்லாம் நமக்கு லேட்டா தோணுது, என்ன செய்ய? சிஸ்டர், ரிசல்ட் வந்துச்சா? இல்ல மேடம், நான் ஐவி போடுறதுக்காக வந்தேன். எனக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க சிஸ்டர். அதெல்லாம் டாக்டர் வந்து சொல்லுவாங்க. எனக்கு ஐவி போட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் படுங்க. இல்ல, நான் உட்காந்துக்கிறேன். இல்ல மேம், படுக்கணும். இல்ல, இப்படியே போடுங்க. எனக்கு ஊசினா கொஞ்சம் பயம். ஐயோ கடவுளே. நந்தினி, திரும்பிக்க அந்த பக்கம். கடவுளே கடவுளே. மேடம், இது முடிய 1 hour ஆகும். முடியறப்ப கூப்பிடுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே சிஸ்டர். வரேன். சிஸ்டர், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சிஸ்டர். என் நோய்க்கு தானே ஏதோ மருந்து கலந்து போடுறீங்க, எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஈஸ்வரி அக்கா போன் பேச போற மாதிரி அதுக்கு தானே வெளியில போயிட்டு வந்தீங்க. ஐயோ, இந்த சலைன் இங்க தானே இருந்துச்சு, இதுல ஒன்னும் மிக்ஸ் பண்ணல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சிஸ்டர். அதெல்லாம் ஒன்னும் இல்ல மேம், இது சாதாரண ஐவி தான். டாக்டர் வந்து உங்ககிட்ட எல்லாமே சொல்லுவாரு, பயப்படாதீங்க. சரியா? பாத்தீங்களாக்கா, என்ன பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போறாங்க. அப்ப ஏதோ இருக்கு. ஏய் சும்மா இரு, ஏதாவது இருந்தா சிரிச்சிட்டு போவாங்களா? ஆரண்ட அவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி பேசுற. ஆமாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல நானே பேயா தெரிய போறேன். உங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய போறேன் பாருங்க. எப்பா அமைதியா இரு நீ. பாத்தீங்களா, போறாங்க. நர்ஸு கிட்ட பேசுறதுக்கு தான் ஏதோ இருக்கு, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. வெளியில போய் போய் பேசிட்டு வராங்க. அடேங்கப்பா, நீ பேசுற பேச்சுக்கு வியாதியே பயந்து ஓடிரும். பேசாம படு, ஒன்னும் இல்ல. படு, நீ காலை நீட்டிட்டு படு. வேணாம், நான் உட்காந்துக்கிறேன். பாத்தீங்களா, அக்கா போய் எவ்வளவு நேரமாச்சு, ஏதோ பெருசா சொல்லிட்டு இருக்காக. எதுனாலும் ஏன் முன்னாடி பேசலாம்ல. எனக்கு என்ன, நான் தெளிவானா தானே எதனால சாவ போறேன்னு எனக்கு தெரியும். பேசாம இரு, ஒன்னும் இல்ல உனக்கு.
வந்துட்டீங்களா? ரிசல்ட் வந்துருச்சா? என்னாச்சு டாக்டர் எனக்கு? ரிப்போர்ட் கொடுங்க. ஒன்றும் இல்லையே. இல்லை ஏதாச்சும் இருக்கா? ஹார்ட்ல பிளாக்கு, பிரெயின்ல ஓட்டை, குடல்ல கட்டி. இன்னும் எத்தனை மாசம் இருப்பேன்? மாசமா இல்லை நாள் கணக்கு தானா? சொல்லிடுங்க டாக்டர். ஐயோ, நான் சினிமாவில் பார்த்ததெல்லாம் எனக்கே நடக்குதே. கொஞ்சம் அமைதியே இருடி. இருக்கிற வரைக்கும் பேசிக்கிறேனேக்கா. டாக்டர், எதுனாலும் சொல்லிடுங்க. எனக்கு ஏதாவது பெரிய வியாதியா? குணப்படுத்தவே முடியாதா? உங்க வியாதியை குணப்படுத்தவே முடியாதுமா. ஆமாமா, அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருந்தா சரி பண்ணலாம். அவங்களுக்கு வியாதி மனசுல இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? பயமே பெரிய வியாதிமா. இவ்ளோ பயமும் படபடப்பும் தேவையில்லையே. உங்க உடம்புல எந்த வியாதியும் இல்ல. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அப்பா, சாப்பிடாததுனால பிபி லோ ஆகி நீங்க மயங்கி விழுந்திருக்கீங்க. அப்ப எனக்கு ஒன்னும் இல்லைல்ல? இப்போதைக்கு ஒன்னும் இல்ல. இதே மாதிரி சாப்பிடாம இருந்தா பின்னாடி பெருசா வியாதி வரும். நீங்கெல்லாம் பெரிய பிசினஸ் விமனா இருக்கலாம், ஆனா அதுக்காக சாப்பிடாம உழைக்கணும்னு இல்லையே. நல்ல சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே கம்பெனியை நல்ல நிர்வாகம் பண்ண முடியும். உங்க கம்பெனி வெப்சைட் எல்லாம் இப்பதான் நர்ஸ் காட்டினாங்க. ஸ்டைலா போஸ்ட் கொடுத்தா பத்தாது, உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். உங்களை மாதிரி பெண்கள் தாமா பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. நீங்களே இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி? இத பாருங்க, நீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி நடத்துறீங்க. உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். இங்கேயும் கவனமா இருக்கணும்ல. அப்ப நான் வீட்டுக்கு போகட்டா? நோ நோ நோ, 2-3 இயர்ஸ் இங்க தான் இருக்கணும். இந்த ஐவி ஏறட்டும், இன்னொரு ஐவி ஏத்த சொல்லிருக்கேன். அதை முடிச்சிட்டு நீங்க கிளம்பலாம். மத்தபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க நல்லா இருக்கீங்க. சரி டாக்டர். அம்மா, என் புள்ள நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்காங்க. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் சொல்லல? மீனாட்சி. சொல்லுங்க சார். உங்க பேரு மீனாட்சியாம்மா? ஆமா. சரிம்மா, நல்லதும்மா. அந்த ஆத்தா ஒரு ரூபத்துல வந்துதாம்மா என் புள்ளைய காப்பாத்திருக்கா. ரொம்ப நன்றிம்மா. ஓகே சார், டேக் கேர். நர்ஸ், உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுங்க. ஜூஸ், காஃபி எல்லாமே கொடுக்கலாம். இளநீ குடிக்கலாமா? ஆமா, என்ன வேணாலும் குடிக்கலாம். என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கங்க. கேண்டீன்ல சொல்லிடுங்க, அவங்க எல்லாமே கொடுப்பாங்க. நீங்க எதுவுமே பே பண்ண வேண்டாம். எல்லாமே குணசேகரன் சார் சொல்லிட்டாரு. இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. அதை மட்டும் சொல்லாதீங்க டாக்டர். நல்ல ஹியூமர் சென்ஸ்மா உங்களுக்கு. ஓகே, அப்புறம் வந்து பாக்குறேன். வரேன். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. தாயே மீனாட்சி. அம்மா ஈஸ்வரி, ரேணுகா, ரொம்ப நன்றிம்மா. என் பொண்ணுக்கு துணையா நிக்கிறீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா அவ இன்னைக்கு செத்து கிடந்திருப்பா. தெய்வம்மா, நீங்கெல்லாம் தெய்வம். இன்னமும் என் பொண்ணு அங்க நான் விட்டு வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க 2 பேர் தான். உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான்மா. இது மாதிரி நீங்க என்னைக்கும் ஒத்துமையா இருக்கணுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணுமா. இதுதாம்மா நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அவ என் தங்கச்சிப்பா, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிம்மா. அம்மா நந்தினி, நீ வா, 4 நாள் நம்ம வீட்டுல இருந்துட்டு வரலாம். வா. ஐயோ வேண்டாம், எங்க வீட்டு ஆளுங்க வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிடா வெட்டுக்கு வரீங்கல்ல, அப்ப பேசிக்கலாம். அவங்கள வெட்டிட்டு தான் கிடா வெட்டுறத பத்தி யோசிப்பேன். என்ன பேசுறீங்க நீங்க? முருகா முருகான்னு சொல்லிட்டு இருப்பீங்க, நீங்க இப்படி பேசலாமா? அப்படி இருந்தவனத்தான் மாத்தி விட்டாங்களம்மா. நாங்க நந்தினிய பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. வேற நல்ல சூழ்நிலையில சந்திக்கலாம். நீங்க கிளம்புங்க. அம்மாடி பாத்துக்கோ. உங்களை நம்பி தான் போறேன். என் புள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மாடி நந்தினி, வரவா? சரிப்பா. சரி வள்ளியம்மா, சொல்லிட்டு வா. போ. நீங்க பத்திரமா கூட்டிட்டு போங்க அம்மாவை. உடம்ப பாத்துக்கோ. வா. கொஞ்சம் அவளை பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. நாங்க கிளம்புறோம். ஏய் சிரிடி, அதான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அக்கா, இந்த ஜூஸ் சொன்னாங்களே, எப்ப எடுத்துட்டு வருவாங்க? எல்லாம் கொண்டு வருவாங்க, பொறு. என்ன வேணும் உனக்கு? இப்பதான் பசிக்குது. அவங்கள எல்லாம் வாங்கி தர சொல்றேன், சரியா? இந்தா.
இப்பதான் உன் முகத்துல மலர்ச்சியே வருது. நல்லா இருக்கு ரூம். ஏசி எல்லாம் போட்டு நான் இப்ப படுத்துக்கிறேன். படுத்துக்கோ படுத்துக்கோ. படுத்துக்கோ. இதுதான் இரு இரு. பாத்து பத்திரம். அப்படியே பிடிக்குது கைய. ஈஸ்வரி, நந்தினி, எங்கடி இருக்கீங்க? ஆ? ஐயோ அம்மா வந்துட்டீங்களா? உனக்கு என்னடி கஷ்டம்? இல்லம்மா, என்ன இப்படி சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கேட்டேன். ஆ, அது சரி, இந்நேரத்துல உனக்கு என்ன சோலிங்க? அது வந்துமா, வீடு பூரா ஒரே குப்பையா கடந்துச்சு. நீங்க தானே சாணத்தை தட்டி போட்டு போச்சோன்னீங்கல்ல, அது இப்பதான் முடிஞ்சிச்சு. அதான் இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு. அது நேத்தில்ல சொன்னேன் நானு. உங்களுக்கு எப்ப வசதியோ அப்பதான் செய்வீங்களோ? அப்படி இல்லம்மா. சரி, ரொம்ப அலுப்பா இருக்கு. ஈஸ்வரிய காபி போட்டு கொண்டு வர சொல்லு. ஈஸ்வரி அக்காவா? அவங்க ஆண்டி, அவங்க 3 பேரும் ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்காங்க. என்ன விஷயமா போயிருக்காங்க? ஜனனிமா, பாப்பா உங்களை திருட்டு மேல போயிருக்கா. அங்க இருந்து எட்டி பார்த்து கீழே குதிச்சிருவா. அப்புறம் அடிபட்டுரும் இல்லையா, அது நான் கூப்பிட்டா வராது. நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்துரும். போங்களேன், போங்க போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. போங்க 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 போங்கம்மா, போங்க போங்க, சீக்கிரமா போங்கம்மா. ஏய், எங்கடி போயிருக்காங்க அவங்க? எங்கேயும் போகலம்மா, பின்கட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போகுது. வெளிய எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்லிச்சு. அம்மா, அது பட்டணத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு இல்ல, அதுக்கு பின்கட்டுக்கும் முன்கட்டுக்கும் வித்தியாசமா தெரியும். பின்கட்டு தான் வெளியேங்குது. ஆமா, பின்கட்ல என்ன பண்றாளுங்க இவளுங்க? நான் சாணத்தை தட்டுறேன்னா அவங்க பழைய வழக்குல அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காக. நீங்க காப்பி கேட்டீங்கல்ல, ஈஸ்வரிக்காவை கூப்பிட்டு போட சொல்லவா? ஏண்டி, வரட்டி கையால எனக்கு காப்பி போட்டு கொடுக்க சொல்றியா? ஏத்தந்தாண்டி உனக்கு. உன்கிட்ட வெட்டியா பேசுறதுக்கு எனக்கு தெம்பில்ல. நான் கொஞ்ச நேரம் போய் சாயிறேன். போங்க 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 போங்க. இல்லம்மா, மெதுவா போங்கன்னு சொன்னேன். முடிக்கிற மொழியே சரியில்லை. என்ன பண்றாளோ என்னமோ, திருட்டு கழுத. ஆமா, இந்த அம்மா கிட்ட நாமே உண்மையை மறைச்சோம். ஏதோ நல்லது நடந்தா சரி. இங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகமா இருக்கு. சூப்பரா இருக்கு. அக்கா ஜூஸ் வேண்டாம், நீ குடி. உங்களுக்கு வேணாம், நீ குடி. நல்லா இருக்குல்ல ரூம், ஏசி, ஜூஸ். பேசாம இங்கே இருந்துடலாம். நல்லா இருக்கும். ஆனா தினம் பில்லு போடுவாங்களே. ஆமால, எல்லாம் காசுதான். நாமளும் சம்பாதிச்சிருந்தா நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சிருக்கலாம்ல. எல்லாத்தையும் டிலேலயே யோசி. ஜூஸ குடி. நீ பேசின பேச்சுல எனக்கு கிறுக்கிறுன்னு வந்துருச்சு. திரும்ப அக்கா ஏன் வெளில போறாங்க? இங்க பாரு, அப்புறம் கோவப்பட்டு பேசி போடுவேன். பேசாம குடி. சுறுசுறுன்னு உறிஞ்சிட்டு இருக்காத. வேணும்னா இன்னொரு வேஸ்டா போயிரும்ல அக்கா. சரி, என்னமோ பண்ணு.
மேடம் வாங்க காஃபி. மா நந்தினி காஃபி. காஃபியா? எந்திரிச்ச உடனே காஃபி. அக்கா காஃபி. இத போட்டு தரேன் இரு. அக்கா கொண்டு வந்திருக்காக. விடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இந்தாங்க மேம். நல்ல தூக்கம். ஆமா, இப்ப ஜூஸையும் குடிச்சிட்டு காப்பியும் குடிக்கலாமா? குடிக்கலாம் மேம், பரவாயில்ல. அதான் தூங்கி எந்திரிச்சாச்சுல, ஜீரணமாயிருக்கும் ஜூஸ். இந்தாங்க மேம். தேங்க்ஸ். உங்களுக்கு? இல்ல எனக்கு வேண்டாம். ஏன்க்கா? வேண்டாம். ஐவி முடிஞ்சிருச்சு, இதை எடுத்துடுறேன். ஐயா முதல்ல கழட்டுங்க, நச நசன்னு இருக்கு. இது ஒண்ணுதான் இங்க பிரச்சனை. ஆத்தி எடுக்கும் போதே வலிக்குதே. ஐயோ. இனிமே நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம் மேம், எந்த ப்ரொசீஜரும் இல்ல. டாக்டரும் சொன்னாங்க. அசதியில நல்லா தூங்கிட்டேன். சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். போய்தான் ஆகணுமா? என்ன மேடம் காமெடியா பண்றீங்க? உங்க கம்பெனில வேலை செய்யறவங்க நாள் ஃபுல்லா சிரிச்சுட்டே இருப்பாங்க போல. இந்த உலகம் இன்னுமா நம்மள நம்புது? ஓகே நான் வரேன். சிஸ்டர் சிஸ்டர், இந்த பாதாம் பால் இருக்குமா கேண்டீன்ல? இருக்கு மேம். அது இளநீ, அப்புறம் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போடுவாங்களா? இல்ல பஜ்ஜி எல்லாம் இல்ல மேம். வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குமா? வேற இருக்கு மேம். என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. எல்லாம் 3 எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே மேம். ஏய், எதுக்கு இவ்ளோ சொல்ற? டாக்டர் தானே என்ன வேணா சாப்பிடலாம்னாங்க. அதுவும் ஃப்ரீ தானே, ஒரு கட்டு கட்டிட்டு போவோம். ஐயோ, அது உனக்கு, எங்களுக்கு ஏன் சொன்ன? குணசேகரன் வீட்டு மருமகளா நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் இதுதான். இதையாவது அனுபவிச்சுக்கலாம். அக்கா போன் அடிக்குது. சார்ஜ் இல்ல, பேலன்ஸ் இல்ல. நீங்க? ஏய், சார்ஜ் கொஞ்சம் இருக்கு, பேலன்ஸ் எதுக்கு? இன்கமிங் தானே. விவரம் தான். சொல்லு ராணி. அக்கா எப்ப வருவீங்க? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1/4 மணி நேரத்துல கிளம்பிடுவோம். அந்த ஜனனி வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. இன்னும் ஆபீஸ்ல இருந்து வராகன்னு கேட்டு கொடையிறா. இதுல கோவிலுக்கு போன உங்க மாமியார் வேற சரியான நேரத்துல வந்துருச்சு. ஐயோ. ஆமா, அவங்க வந்த உடனே கால் வலிக்குதுன்னு போய் படுத்துட்டாக. நான் ரெண்டுத்தையும் சமாளிச்சிட்டேன், ஆனா முடியல. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கக்கா, இல்ல இந்த பொண்ணு கிட்ட உளறிடுவேன். ஐயோ ராணி, நீ எதுவும் உளறி வைக்காத. நீ எப்படி ஸ்டார்ட் பண்ணியோ அப்படியே மெயின்டைன் பண்ணு. நாங்க இதோ வந்துடுறோம். இப்போ நாங்க ஆபீஸ் போயிருக்கோம்னு சொன்ன இல்லையா? அவங்க ஆபீஸ்க்கு போயிருக்கோம். அப்போ 3 பேரும் 3 பக்கத்துல இருந்து வரோம். சரியா? சரிக்கா. எதையும் உளறி வைக்காதமா. சரி வந்துருங்க, ஆனா ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாதுக்கா. இதோ வந்துடுறோம். அத்தை வந்துட்டாங்களாம். என்னது? ஐயோ, சமாளிச்சிட்டாலாம். ரூம்ல போய் படுத்துட்டாங்களாம். இந்த ஜனனி தான் போட்டு குடஞ்சிட்டே இருக்காளாம். இவ்ளோ நேரம் நல்லா இருந்துச்சு, இப்ப திரும்ப ஒரு மாதிரி கிறுக்கிறுன்னு வருது. மேடம், உங்க டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல பெரிய மாமா பெல்லு கட்ட மாட்டாரு, கிளம்பிதான் ஆகணும். நம்ம சாப்பாடு சொல்லிருக்கோம்ல, அது வந்துட்டோம், சாப்பிட்டு போயிருவோம். சாப்பிட்டு கிளம்பிடணும். என்ன? காப்பி நல்லா இருக்குல்ல, ஜூஸ் கூட நல்லா இருந்துச்சு. டாக்டர் இதுக்கு முன்னாடி ஹோட்டல் வச்சிருந்தாரு போல. இவ வேறக்கா எதையாவது சொல்லி சொல்லி சிரிப்பு மூட்டிக்கிட்டே இருப்பா. நல்லாதான் இருக்கு.